9 மாதங்கள் ஒரு அழகிய கவிதையைப் போல பயணித்தன. அர்ச்சனாவிற்கு அர்ஜுன் தான் உலகம். அர்ஜுனுக்கு அர்ச்சனா தான் உயிர் மூச்சு. ஆனால் அந்த காதல் ஒரு சிறிய சாக்லேட் பெட்டியில் வந்து உடையும் என்று எவரும் நிலைத்திருக்கவில்லை. அது கல்லூரியின் இறுதி நாள். அர்ஜுன் வேலையில் சேரப்போகிறான். அன்றைய தினம் அர்ஜுனுக்கு ஏதேனும் ஒரு சிறப்பான பரிசை அளிக்க வேண்டுமென அர்ச்சனா ஆசைப்பட்டாள். கடைசியாக சமையலே தெரியாத அவள் ஒரு வாரம் மெனக்கெட்டு கற்றுக்கொண்டு அர்ஜுனுக்கு பிடித்தமான ஹோம் மேட் சாக்லேட்டுகளை தயாரித்தாள். மாலையில் இருவரும் வழக்கமாக அமரும் அந்த புளியமடத்தடியில் சந்தித்தனர். அர்ஜுன், இது உனக்காக நான் கஷ்டப்பட்டு செஞ்சது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு என்ற ஆசையுடன் அந்த அழகிய சாக்லேட் பெட்டியை கொடுத்தாள் அர்ச்சனா. அர்ஜுன் புன்னகையுடன் வாங்கிக் கொண்டான். தேங்க்ஸ் அர்ச்சனா, கண்டிப்பா சாப்பிடுறேன். இதோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றான். அவன் சென்ற 10 நிமிடத்தில் மீண்டும் திரும்பி வந்தபோது அவன் கைகள் காலியாக இருந்தன. அர்ஜுன், சாக்லேட் பாக்ஸ் எங்க என்று ஆவலுடன் கேட்டாள் அர்ச்சனா. அதுவா, வரும்போது என் ஃப்ரெண்டு பிரேமாவை பார்த்தேன். அவளுக்கு சாக்லேட்னா உயிர். என்னது இது, புதுசா இருக்குன்னு கேட்டா. அவ கேட்ட உடனே தரமாட்டேன்னு சொல்ல முடியல, அதான் கொடுத்துட்டேன் என்று யதார்த்தமாக சொன்னான் அர்ஜுன். அர்ச்சனாவிற்கு உலகம் ஒரு நிமிடம் சுழன்றது. அவளது கடின உழைப்பு, காதல், எதிர்பார்ப்பு எல்லாம் ஒரே நொடியில் தரைமட்டமானது. எப்படி அர்ஜுன் அதை அவகிட்ட குடிக்கலாம்? நான் உனக்காக என் கையால செஞ்சதுன்னு தெரிஞ்சோம், எப்படி உன்னால அதை செய்ய முடிஞ்சது? அர்ச்சனாவின் குரல் தழுதழுத்தது. ஏய், அது வெறும் சாக்லேட் தானே, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? அவ கேட்டா கொடுத்துட்டேன், இதுல என்ன தப்பு? அர்ஜுன் இன்னும் அந்த சாக்லேட்டின் மதிப்பை உணரவில்லை. வெறும் சாக்லேட் இல்ல அர்ஜுன், அது என்னோட அன்பு. உனக்கும் அந்த பிரேமாவுக்கும் இருக்கிற நெருக்கம் பத்தி காலேஜ் ஃபுல்லா பேசுறாங்க. அவ கேட்ட உடனே நான் உனக்காக கொடுத்தத அப்படியே அவகிட்ட கொடுப்பியா? அப்போ உனக்கு என் மேல என்ன மரியாதை இருக்கு? பிரச்சனை அங்கேயே வெடித்தது. அர்ச்சனாவின் ஆதங்கமும் அர்ஜுனின் கவனக்குறைவான போக்கும் வார்த்தை போராக மாறியது. நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்ல அர்ஜுன். ஒரு சாதாரண சாக்லேட்டுக்கே இப்படி பேசுற நீ எப்படி எனக்கு நல்ல மனைவியா இருப்ப என்று அர்ஜுன் ஆத்திரத்தில் கத்த, அர்ச்சனா இன்னும் உடைந்து போனாள். மனைவியா? ஏன் உணர்வுகளுக்கே மதிப்பு தராத நீ எனக்கு புருஷனா? எனக்கு உன் காதலே வேண்டாண்டா.